ஒரு பகுதியை நாம் கவனமாக வாசிக்க கேட்போம். ஆபகு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடியும். ஆபகு 3வது அதிகாரம் 16 முதல் 19 முடியுள்ள வசனங்களை கவனமாக நாம் வாசிக்க கேட்போம். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் முக்கள் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போராக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்பது. கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே நாம் வாசித்து கேட்ட திருமறை பகுதியை சிந்தனைக்காக உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமாய் கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் முக்கள் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பல உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். மிக அற்புதமான பகுதி. 2 முறை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஆகவே இந்த பகுதியை முன்னிறுத்தி சில மிக முக்கியமான காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கிரிக்கெட் ஜாம்பவான் என்று அறியப்படுகின்றவர் MS தோனி இந்திய கிரிக்கெட் அணிக்கு கேப்டனாக இருந்து பல வெற்றிகளையும் உலக கோப்பைகளையும் வென்று தந்தவர். 2020 அவர் மேல ஒரு என்ன சொல்றது, ஒரு கமெண்ட் ஒன்று வந்து சொன்னார்கள். 2024வது ஆண்டிலே மே மாதம் நடைபெற்ற இந்த IPL போட்டி ஒன்று மே மாதம் 18ஆம் தேதி பெங்களூர் அணிக்கும் சென்னை அணிக்கும் மேட்ச் நடக்கிறது. மேட்ச்ல சென்னை அணி தோற்று போகிறது. சென்னை அணிக்கு கேப்டனாக இருந்தவர் MS தோனி, மகேந்திர சிங் தோனி. அவர் அந்த தோல்வியை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. ஜீரணிக்காதனால அவரை பற்றி உள்ள அவர் களத்துல எதிரணி வீரர்களுக்கு கை குலுக்கவில்லை. ஒன்று. 2வது, கோபத்துல அவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், டிவியையும் என்ன செய்து விட்டாரா,
உடைச்சு பத்திரிகையாளர் எழுதின ஒரு காரியம். எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் வாழ்க்கையில சில நேரத்துல மிக முக்கியமான தோல்விகளை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடிவதில்லை, ஜீரணிக்க முடிவதில்லை, தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. அதனுடைய வெளிப்பாடுதான். ஒரு பக்குவப்பட்ட கேப்டன் தான், ஆனாலும் ஒரு கட்டத்துல தோல்வியை அவரால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனுடைய விரக்தி எப்படி டிவியை உடைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்ச்சு, கொண்டு போயிடுச்சு. அடுத்ததாக இந்த தமிழ்நாட்டில் ஒரு விவசாயி தக்காளியை அறுவடை செய்தார். நல்ல மகசூல், நல்ல விளைச்சல், எல்லாவற்றையும் டெம்போயில ஏத்தினார். மார்க்கெட்டுக்கு கொண்டு போனார். மார்க்கெட்டுக்கு கொண்டு போன பிற்பாடு, டெம்போல ஏற்றி கொண்டு போன பிற்பாடு அவருக்கு நினைத்த விலை அங்க என்ன இல்லை, கிடைக்கல. ஐயோ, இதை வித்து நான் காசாக்கி என்னுடைய கடன்களை தீர்ப்பேன், எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும், குடும்ப தேவைகளை பூர்த்தியாக்குவேன். அப்படிப்பட்ட கனவோடு சென்றவருக்கு நினைத்த விலை கிடைக்க உடனே கோபப்பட்டு டெம்போயில் இருந்து அந்த தக்காளி எல்லாவற்றையும் இறக்கி ஜேசிபியை கொண்டு வந்து என்ன செய்தாரு, எல்லாவற்றையும் நசுக்கிட்டார். ஒருவேளை சாதாரணமா நினைக்க கூடும், அவருக்கு உள்ளே கிடந்த வேதனை, அவருக்குள்ள இருந்த கஷ்டம் எப்படி என்பதனுடைய வெளிப்பாடு தான் இது. அப்போ சில நேரத்தில் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் எதிர்மறையாக செல்லுகின்ற போது நாம் என்ன செய்கிற, வாழ்க்கையிலே விரக்தி அடைகிறோம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளை ஜீரணிக்கக்கூடிய சக்தி நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்லை. ஆனா உண்மையாகவே இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே, மாறுபட்ட சூழ்நிலைகளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆபகூக் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆபகூக் தீர்க்கதரிசி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உண்மையாகவே இந்த கடைசி அதிகாரத்தில் இந்த பகுதியிலே கல்தேர் அல்லது பாபிலோனியர்களுடைய படையெடுப்பு இது மக்கள் மேல் இருக்க போகிறது என்பதை தெரிஞ்ச உடனே ஆபகூக் தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், கொதிப்படைகிறார். அதான் மிக அழகாக அவருடைய அந்த நிலைமையை பாருங்க. நான் கேட்ட பொழுது, என்ன கேட்ட பொழுது, எதிராளிகள் என்ன செய்ய போது, படையெடுத்து வருகிறார்கள், மக்களை அழிக்கப் போகிறார்கள், எருசலேமை அழிக்கப் போகிறார்கள் என்ற செய்தியை நான் கேட்டபோது சொல்லுகிறார், என் குடல் குழம்பிற்று, என் சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். அல்ல பாருங்க, இந்த புதிய திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு அழகாக சொல்லுகிறது. என்னவென்று சொன்னால், என் உடல் நடுங்குகின்றன, என் உதடுகள் துடிதுடிக்கின்றன, என் எலும்புகள் உளுத்து போகிறது, என் காலடிகள் தடுமாறுகிறது, எங்களை தாக்கும் மக்கள் மீது இடுக்கண் வரும் நாள் வரையிலும் அமைதியாய் காத்திருப்பேன். அதான் திருவிவிலியம் மிக அழகாக தெளிவாக சொல்லுகிறது. எங்களுக்கு எதிராக வருகின்ற, எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்கின்ற, எங்களை அழிக்க துடிக்கின்ற மக்களுக்கு கடவுள் இடுக்கண் செய்கின்ற வரைக்கும் நான் என்ன செய்வேன், அமைதியாய் காத்திருப்பேன். இது முதல்
முதல் காரியம், கோபத்திலே கடவுளை வசைப்பாடவில்லை. ஆண்டவரே, உமக்கு மக்களை அழிப்பதற்கான உரிமை இல்லை என்று ஆபகுக் தீர்க்கதரிசி குரல் எழுப்பவில்லை. அல்லது ஏதோ பிரச்சனை வரப்போகிறது அப்படி என்று தன்னுடைய கவனத்தை திருப்பி கற்பனை உலகத்திற்கு மாறவில்லை. சிலருக்கு பாருங்க, கஷ்டமான செய்திகளை கேட்பதற்கு தயங்குவாங்க. டிவியில ஒரு ஆக்சிடென்ட் அப்படி என்று சொல்லி போட்டாலே சிலருக்கு என்ன செய்வதில்லை, பொறுக்காது. உடனே என்ன செய்வாங்க, சேனலை மாத்திடுவாங்க. அதே போல வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது, வரப்போகிறது, ஜீரணிக்க முடியல, உடனே நாம் என்ன செய்வோம், சரி அது வந்து மன அழுத்தமா இருக்கு, அதிலிருந்து திசை திருப்புவதற்கு வேற காரியங்கள் உண்டு, அதை செய்வோம். அப்படியும் செய்யவில்லை. ஆனால் ஆபகு மிக அழகாக சொல்லுகிறார், எங்களை தாக்கும் மக்கள் மீது இடுக்கண் வரும் நாள் வரையிலும் அமைதியாய் என்ன செய்வேன், காத்திருப்பேன். இந்த பண்பு நம்மிடத்தில் எப்போதுமே இருக்கிறது. நமக்கு எதிராக எழும்புகிறவர்கள், நம்மை ஏமாற்றுகிறவர்கள், நம்மை வீழ்த்த முயற்சிக்கிறவர்கள் கிடைத்து நினைக்கும் போது நம்முடைய நிலைப்பாடு எதுவா இருக்கு? அவன் ஒன்று தந்தால் நாம் இதை எத்தனையாவது கொடுக்கணும்? ஒன்று தந்தால் அவனுக்கு எத்தனையாவது கொடுக்கணும்? குறைந்தது 2வது கொடுக்கணும். ஆனா ஆபத்து சொல்லுகிறான், நோ, கடவுள் அவர்களை சந்திக்கின்ற வரைக்கும் நான் இப்படி இருப்பேன், அமைதியாய் காத்திருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். சில நேரத்துல சில போராட்டங்களை, சில யுத்தங்களை கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அது எதற்கு என்று சொன்னால், நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, நம்மை பரிபூர்ண முழுமையாக்குவதற்காக. சில நேரத்துல கடவுளுக்கே நாம் சில நேரத்துல டைம் டேபிள் போடுகிறோம், அப்படிதானே? கால அட்டவணை போடுகிறோம். கால அட்டவணை போட்டு இத்தனை நாட்களுக்குள்ளாக ஆண்டவரே என்ன செய்தாரோ முடிச்சு தாரோ. ஆனால் ஆபகுக்கு அப்படி இல்லை. நான் காத்திருப்பேன், எதிராளி வரட்டும், எங்களை வீழ்த்தட்டும், எங்களை அழிக்கட்டும், ஆனால் ஆண்டவர் செயலாற்றுகின்ற வரைக்கும், எங்கள் சார்பாக யுத்தம் செய்கின்ற வரைக்கும் நான் அமைதியாக என்ன செய்வேன், காத்திருப்பேன். ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு அருமையான மரம் நின்றது. அந்த வீட்டினுடைய மனிதன் பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்னா, மரத்துல ஒரு கூட்டுப்புழு ஒன்று இருக்கிறது. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு விடுகிறான். பல நாட்கள் கழித்து பார்க்கிறான், அதிலிருந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று வெளியே வர துடித்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்து கொண்டு இருக்கிறது? துடித்து கொண்டே இருக்கிறது. அவன் பார்க்கிறான், பட்டர்ஃப்ளைனுடைய போராட்டத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு பொறுக்க முடியவில்லை. ஆகையினால கூட்டை கிழிச்சு அந்த பட்டர்ஃப்ளை வெளியே வர உதவுவோம் அப்படின்னு நினைக்கிறான். கூட்டை கிழிச்சு பார்க்கிறான், கூட்டை என்ன செய்ய முடியல, கிழிக்க முடியல. ஆகையினால வீட்டுல போய் ஒரு பிளேடை எடுத்துட்டு வந்து கூட்டை கிழிக்கிறான். கூட்டை கிழித்து பட்டர்ஃப்ளைய வெளியே கொண்டு வருகிறான். ஆனால் பட்டர்ஃப்ளை என்ன செய்யவில்லை, பட்டர்ஃப்ளையால பறக்க முடியவில்லை. ஏன் முடியவில்லை? அது இன்னும் பரிபூரணமாக என்ன செய்யவில்லை, வளரவில்லை. பரிபூரணமாக வளரவில்லை. அது எவ்வளவுக்கு போராடுகிறதோ அதுக்குன்னு ஒரு நாள் உண்டு. அந்த நாள் வர போராடிட்டு இருக்கும். அது முழுமையான உடனே தானாகவே என்ன செய்து விடும், வெளியே வந்து விடும். இன்றைக்கு நாம அப்படிதான் போராட்டத்தை போராடி பார்க்கிறோம்.
நம்மால என்ன செய்ய முடியல, முடியல. உடனே அதுக்கு ஷார்ட்கட் வழி உண்டான்னு பார்க்கிறோம். அதுல இருந்து தப்புவதற்கு என்ன வழி உண்டோ முயற்சிக்கிறோம். ஆனால் ஆபவுக்கு சொல்கிறார், மிக அருமையாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் எங்களை தாக்கும் மக்கள் மீது இடுக்கண் வருவதையிலும் நான் அமைதியாய் காத்திருப்பேன். அப்ப காத்திருக்கின்ற அனுபவம் நமக்கு தேவை. அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். ஒரு திட விசுவாசத்தோடு ஆண்டவருடைய செயலாற்றல் செயல்படுகின்ற வரையிலும் ஒரு காத்திருக்கின்ற அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கும் என்று சொன்னார். கோர்ட்ல வக்கீல்களுக்கு வேலை அதிகம் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸுக்கும் அதிகம் வேலையே இருக்காது. இது இன்றைக்கு இந்த காத்திருக்கின்ற அனுபவம் இல்லாத காரணங்களினாலேதான் குடும்பங்களில பிரச்சனை, சமூகத்துல பிரச்சனை, திருச்சபைக்குள்ளும் பிரச்சனைகள். அப்போ ஆண்டவர் சொன்னா காத்திருப்பேன் ஐயா. கடவுளை வசைப்பாடு என்ன ஆண்டவர் ஏன் இந்த மக்கள் அழிக்கணும்? ஒன்னும் இல்லை, நீர் செயலாற்றுகின்ற வரைக்கும், எங்கள் சார்பாக நீர் செயல்படுகின்ற வரைக்கும் நான் பொறுமையோடு என்ன செய்வேன்? காத்திருப்பேன். அடுத்து இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க, என்ன முடிவு என்று பாருங்க. முதல்ல சொல்லுகிறார் நீர் அழியும், பரவாயில்ல நான் காத்திருப்பேன். இரண்டாவது சொல்லுகிறார் நான் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியா இருப்பேன், நான் கர்த்தருக்குள். அவர் தீர்மானத்தை பாருங்க எப்படி. 17வது வசனம் சொல்லுகிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயலில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் என்ன செய்வேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஒருவேளை எதிராளிகள் வந்து எங்கள் ஆடுகள் மாடுகள் விளைச்சல்கள் எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போனாலும், ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை அவர்கள் உருவாக்கி சென்றாலும் பரவாயில்ல, நான் என் ஆண்டவருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். அத்தியா இருக்கட்டும், திராட்சையா இருக்கட்டும், ஒலிவமாயிருக்கட்டும், இந்த பயிர்கள் அதிகமாக இதெல்லாம் எங்க இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வின் ஆதாரம். இதுதான் அங்க இதுல இருந்து கிடைக்கின்ற வருமானம் தான் மிக முக்கியமான வருமானம். அப்போ இது அழிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? உணவு இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதார பேரழிவு. பொருளாதார பேரழிவு வந்ததுன்னு சொன்னால் பஞ்சம், பட்டினி, மரணம். பஞ்சம், பட்டினி, மரணம். அடுத்து அவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருப்பது ஆட்டு மந்தைகள், மந்தை. அதையும் எதிராளிகள் சூறையாடி கொண்டு போனாலும் நான் என் ஆண்டவருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டத்தை தாங்கிட முடியல, ஒரு சாதாரண தோல்வியை சகித்திட முடியல, ஒரு சாதாரண நஷ்டத்தை நம்மால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, சாதாரண பலவீனத்தை நம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என் ஆண்டவர் ஏன் இதை எனக்கு அனுமதித்தார் அப்படி என்று நாம் கேள்வி கேட்கின்றோம். ஆனா ஆபகுக் தீர்க்கதரிசியிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆபகுக் என்று சொன்னால் அரவணைப்பவர், தழுவுதல் அப்படின்ற அர்த்தம். ஆபகுக் தீர்க்கதரிசியிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இரண்டாவது மிக முக்கியமான பாடம்
மகிழ்ச்சியா இருக்கின்ற ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஹிட்லர் ஜெர்மனி தேசத்திலே யூதர்களை அநேகம் பேரை அழித்து போட்டார். லட்சக்கணக்கான யூதர்கள். அதுல ஒரு விசுவாச பெண்மணி, ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அநேக யூதர்களை காப்பாற்ற, 100க்கும் மேற்பட்ட யூதர்களை காப்பாற்றினார். இந்த ரகசியத்தை நாஜி படை கண்டுபிடித்தது. இந்த பெண் என்ன செய்தார்? இப்படி யூதர்களை காப்பாற்றி இருக்கிறார் அப்படி தெரிஞ்ச உடனே இவளையும் தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களோடு தூக்கி கேம்பில் போட்டாங்க. எந்த சூழ்நிலையிலே எந்த நிலையிலே மரணம் வரும் என்று தெரியாது. மரணம் வரும் என்று தெரியாது. ஆனால் அந்த பெண்மணி என்ன செய்யல? சோர்ந்து போகல, மனம் தளர்ந்து போகல. ஆண்டவர் என்னோடு கூட இந்த சூழ்நிலையிலும் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்திலே ஜெயிலையும் என்ன செய்தாங்க? மகிழ்ச்சியாக மற்றவர்களுக்கு சோர்ந்து போய் கிடந்த உள்ளங்களை பலப்படுத்தி தட்டி கொடுத்து தைரியப்படுத்தி அவர்களையும் மகிழ்ச்சியாக்கி தான் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அப்ப அந்த மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு அனுபவம் தேவை. பிரசங்கிப்பதும் எளிது, பிரசங்கத்தை கேட்பதும் எளிது. ஆனா வாழ்க்கையில இதே போன்ற ஒரு சூழ்நிலையில கடைபிடிப்பது என்பது கடினமான காரியம். ஆனால் அதை ஆபத்துக்கு மிக தெளிவாக சொன்னார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், நான் என்ன செய்வேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அடுத்து பாருங்க, எதிராளிகள் அழிக்க வருகிறார்கள் என்று தெரிந்த பிற்பாடு எப்படி இந்த ஆபகுக்கு சொல்லுகிறார் பாருங்கள். 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கடவுளின் பலத்தை சார்ந்திருந்தார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என் பலன், கடவுள் என் பலன். என்னுடைய சுய வலிமையோ என்னுடைய சுய ஆற்றலோ அல்ல. எதிராளிகளை தாக்குகின்ற சூழ்நிலையிலும் யார் எனக்கு பலமாயிருப்பார்? கடவுள் எனக்கு பலமாயிருப்பார். கடவுளிடம் பலத்தை கண்டறிந்தார் இந்த ஆபகு. எப்படி சொல்லுகிறார்? மான் கால்களை போல ஆக்கி. மான் கால்களுக்கு என்ன விசேஷம்? வேகமாக ஓடும், கடினமான பாதையிலும் ஓடும். அதுக்கு கால்கள் என்ன செய்வதில்லை? வலிப்பதில்லை, கீறி போகுவதும் இல்லை. அது பிளவுபட்ட குழம்புகள். அடுத்ததாக சின்ன கிரிப் இப்படி கிடைச்சாலும் அப்படியே என்ன செய்யும்? பிடிச்சு நிற்கும். ஒரு அடி கூட அவர் பின்வாங்குவதில்லை, ஒருபோது விழுந்து போவதும் இல்லை. அதே போல அந்த டிஸ்கவரி சேனல்ல, அனிமல் இதுல சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய ஆடு, பிக் ஹார்ன் ஷீப் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஆடுகளை பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு சாதாரண இதுல இப்படி விழுந்தா கூட ஒரு எலும்பு துண்டு கூட கிடைக்காது. அப்பேற்பட்ட இடத்துல அப்படியே எப்படி நிற்கும்? ஸ்டடியா நிற்கும். எந்த பயமும் இல்லாமல், எந்த அச்சமும் இல்லாமல் நிற்கும். அது விழுந்து போவதில்லை, அதனுடைய தடங்கள் புரளுவதும் இல்லை. மலை உச்சிக்கு குதிக்கும், ஓடும், சாடும், ஜம்ப் பண்ணும்,
மலை உச்சியில இருந்து டான்ஸ் பண்ணும். அப்பேற்பட்ட சிறப்பு இதுக்கு உண்டு. ஆகையினால நான் ஆபகுக்கு எப்படி பார்க்கிறார், என்னை எப்படி, என் கால்களை எப்படி ஆக்குவார், மான் கால்களை போல ஆக்கி. எப்பேற்பட்ட சவால் வரட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரட்டும், எப்பேற்பட்ட நிந்தனைகள் வரட்டும், எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வரட்டும், என்னை பலப்படுத்துவார், என் கால்களை பலப்படுத்துவார். இன்னைக்கு அதான் ஒரு பாடலை நான் பாடும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு என்ற ஒரு அற்புதமான பாடல். அதிலே வருகிறது பாருங்கள், கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிலே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:33 வாசிங்கள். சங்கீதம் 18:33. என்ன இவ்வளவு டைமா? அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி, எங்க நிறுத்துவார்? உயர் தலங்களில் என்னை நிறுத்துவார். இது யார் சொல்லுகிறது? தாவீது சொல்லுகிறார். பாருங்க, இந்த முன்னுரையை நான் படிக்க வேண்டும். எப்படி? தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினேன். அப்போ இந்த அளவிற்கு சவுல் துரத்தி கொண்டே இருந்தான். தாவீதை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று துரத்தி கொண்டே இருந்தான். தாவீதை துரத்தி கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்துல தாவீதுக்கு ஜெயம் கிடைத்தது. அப்போது பாடுகிறார், கடவுள் என்னை எப்படி, என் கால்களை எப்படி ஆக்கி இருக்கிறார்? மான் கால்களை போல் ஆக்கி இருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய மனுஷ வாழ்க்கை என்பது கரடு முரடான வாழ்க்கை தான். சில நேரத்துல நல்லா இருக்கும், சில நேரத்துல கரடு முரடா இருக்கும். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலே நாம் ஆபகு தீர்க்கதரிசியை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கு. அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில முழுமையாய் நிறைவேறுகின்ற வரையிலும் காத்திருக்கின்ற ஒரு அனுபவம் தேவை. மகிழ்ச்சியாய் இருக்கின்ற எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாய் இருக்கின்ற ஒரு அனுபவம் தேவை. கடவுளுடைய பலத்தை சார்ந்து கொள்ளுகின்ற ஒரு பாருங்க, கப்பலை பாருங்க, கப்பல் எவ்வளவு பெரிய வெயிட், அதோட போதும் டன் கணக்குல பொருட்களை சரக்குகளை ஏற்றிக்கொண்டு போகுது. ஒரு கட்டத்துல புயல் வரும்போது கப்பலால் என்ன செய்ய முடியல, கடுமையான அலைகள் நடுவில் கப்பலால் என்ன செய்ய முடியல, தாக்கு பிடிக்க முடியல. அந்த சூழ்நிலையில கப்பலை நிலைநிறுத்துவதற்காக என்ன செய்வார்கள்? கப்பலில் இருக்கிற ஒரு நங்கூரம். அவ்வளோ பெரிய கப்பல் எதுல நிக்குது? இப்போ நங்கூரத்தில். அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் நங்கூரமாயிருக்கிறார். எவ்வளோ வாரங்களை சுமந்து கொண்டு போகும்போது திடீர் புயல் வரும்போது தள்ளாடுகிறோம். என்னால முடியல ஆண்டவர் புலம்புகின்றோம். ஆனால் நங்கூரம் என்ற இயேசுவை நாம் சார்ந்திருக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக ஜெயமாக மாறும். ஆகவே அன்பானவர்களே, நாம் உணர்வோம், சிந்திப்போம். தாவீதுக்கு இருந்த திட தைரியம், விசுவாசம், உறுதியான நம்பிக்கை எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே என்று நாம் கேட்போம். இந்த தாவீதுடைய வாழ்க்கையின் முன் உதாரணத்தை நம்முடைய வாழ்க்கையில அபியாசித்துக் கொண்டு வாழ முற்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார்.
எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஆமென்.